கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. சாராயம் கிடையாது, சாராயம் கிடையாது. மாற்று வேலை இருக்கு. வேலை இல்லை என்ற சொல்லே தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நம்மளால செய்ய முடியும். என்ன செஞ்சு விடுவாய்? என்ன செஞ்சிருவீங்க சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. நீ விருத்தாச்சலத்திலே இரு, நான் அரசு வேலையோட வாரேன். இங்க என்ன வேலை? கரும்பு, கரும்பு போடா, கரும்பு 5000 ஏக்கர்ல போடா தொழிற்சாலைய, வெள்ளம் எடுக்கிறத போடா தொழிற்சாலை, கரும்பு சக்கல் இருந்து சாப்பாடு தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை போடா. எத்தனை அந்தந்த இடத்துல தொழிற்சாலை, வாழும் இடத்திலே அரசு பணி. என் மக்களுக்கு கல்வியை உலகத்தரத்திற்கு நம் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். ஆகச் சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு தனி ஒரு முதலாளி அவனால் சிறந்த கல்வியை தர முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாதா? இது கேள்வி. வா மோதுவான். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்லூரி சிறப்பா இருக்கா? தனி ஒரு முதலாளி நடத்துறது சிறப்பா இருக்கா? வா மோதுவோம். ஆகச் சிறந்த கல்வி இலவசம், காசு கிடையாது. உன் தாய் உடல்நிலை சரியில்லை, உன் தாய் அல்ல, தேசத்தின் தாய். உன் தந்தை அல்ல, தேசத்தின் தந்தை. 1 ரூபாய் 1 கோடி மருத்துவம். முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் இருக்கு. வாடா, அதான்டா ஜனநாயகம். இங்க வாடா, நான் வைத்தியம் பாக்குறேன், காசு 1 ரூபாய் செலவில்லை உனக்கு. அப்புறம் வேளாண்மை செய்வ, நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செய்வது அரசு பணியாக மாறுகிறது. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாக மாறுகிறது. நாட்டு கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு, வாத்து எல்லாம் அரசு பணி. அவனோர் வாழ்விடத்துல என்ன உனக்கு செலவு? என்ன செலவு? பசி கிடையாது. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடி நாமளே வச்சிடறோம். அவனவன் வாழ்விடத்துல எல்லாம் கிடைக்கும். இந்த கேவலப்பட்டங்க மாதிரி மாசத்துக்கு 1000 ரூபாய். தம்பி சொல்றாரு பால, மாசம் 12,000 ரூபாய் தான் யாருக்கு? இந்த அரசு பணியாளர் டாஸ்மாக் இருக்கு. அம்மாவுக்கு 1000 ரூபாய், அம்மாவுக்கு 1000 ரூபாய். இத வேற அது சக்சஸ்ஃபுல் ஸ்கீம் வேற நம்ம கிட்ட சொல்றாங்க. நல்லா வெற்றிகரமா போகுது. நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல அம்மா களை எடுக்க வர்றவங்களுக்கு, நாத்து நட வர்றவங்க, களை பறிக்க வர்றவங்களுக்கு எல்லாம் 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறா. 30 ரூபாய் சம்பாரிச்சுக்க முடியாத எங்க அம்மாவால, என் தங்கச்சியால ஒரு நாளைக்கு? ஒரு இட்லி 30 ரூபாய்க்கு விற்குது, ஒரு இட்லிக்கு காசு சம்பாதிக்க முடியாதாடா? இதுக்கு கூட வக்கற்ற நிலையில எங்க ஆத்தால வச்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். என்ன நீ சோழ ராஜராஜ சோழ மூவேந்தர் பரம்பரை சொத்தம்பட்டு வித்து கொண்டாந்து கொடுத்த? 10 லட்சம் கோடி கடன் ஆக்கி வச்சிருக்க நீ. 80,000 கோடி வட்டி கட்டுற நீ. கடன்காரப்ப எங்க தலையில கடனை வச்சுட்டு போய் அங்க கடற்கரையில படுத்துருவ. நாங்க காலங்காலமா இங்க வட்டி கட்டிட்டு தாங்கணும். எப்படி இருக்கு பாரு. இது உங்களை நல்லா இருப்பிய. எனக்கு போடுங்க, போடாம இருங்க. என் தம்பி பாலு சொல்ற மாதிரி எங்களுக்கு போடுங்க, போடாம இருங்க. ஆனா யோசிச்சு போடுங்க. பாத்திரம் அறிஞ்சு பிச்சையை போடுங்க. என்னம்மா, எந்தையாவது எவனுக்காவது போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை எங்களை போராட கூப்பிடாதீங்க. ரொம்ப சோர்வாயிருது. ஏன்னா திருப்ப 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 அப்படின்னு ஒரு தடவை தவறு பண்ணலாம், 2 தடவை தவறு பண்ணலாம். இப்படியா 60 வருஷமாவா எங்களை பாடுபடுத்துவிய? நாம் நேசிப்போம். அந்த பெண் நம்மை நேசிக்கவில்லை என்றால், நம்மை நேசிக்கிற பெண்ணை எப்படி மனமுடித்து வாழ்வோமோ அப்படித்தான். இவன் செய்யல, தூக்கி போடுறான். எவன் செய்வானோ அவனை தூக்கி வைக்கிறா. இதுதான் இங்க இருக்கிற கடைசி வாய்ப்பு. அந்த முடிவுக்கு அறிவார்ந்த பெருமக்கள் வர வேண்டும். காலம் களம் ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறது. 4 மாதங்கள் கூட இல்லை. நம் இடத்திலே வலிமை மிக்க கருவி இருக்கிறது, வாக்கு என்கிற கருவி. அதை அநீதிக்கு எதிராக, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அதற்கு எதிராக நம்முடைய உரிமையை காக்க, வருங்கால தலைமுறையின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த ஆயுதத்தை தூக்குவோம்.